நாம நினைச்சது எல்லாமே நடக்க போகிறது. இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இறங்க போறாங்க. தமிழக மக்களை டைரக்டா அவங்க ஊருக்கே போய் சந்தித்து பேச போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா. அது நிறைவேற போகிறது. அதுக்கு முன்பு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு இருக்க போகிறது. இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கட்டமைப்பு உறுதி செய்யும் ஒரு பிரம்மாண்டமான மாநாடா இருக்க போகிறது. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். பல நாள் ஆசை தளபதி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ மூலமா நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் மீது இப்போ வரைக்குமே ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்களா, மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தளபதி விஜய் அவர்கள் பேசுறாங்க. அதுக்கப்புறமா போயிடுறாங்க. இது அரசியலா, எப்ப மக்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி பல மடங்கு அதிகமா விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஒரு விமர்சனத்தை தளபதி விஜய் மீது பயங்கரமா வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தளபதி விஜய் மீது கிரியேட் ஆகி கொண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனா இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற விதமா தான் அப்பவே ஒரு செய்தி வெளியானது. அதாவது தளபதி 69 திரைப்படத்தோட ஷூட்டிங்ல தளபதி இருக்காங்க. அந்த திரைப்படத்துக்கு 250 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க. அதனால அந்த திரைப்படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இதுதான் என்னோட கடைசி திரைப்படம், இந்த திரைப்படம் முடிச்சா நான் முழு அரசியல் ஈடுபடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால தன்னோட கடைசி திரைப்படத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஃபுல் அரசியல் ஈடுபடும் போது ஏதாவது கேஸ், ஏதாவது ப்ராப்ளம் அந்த திரைப்படம் ஸ்டாப் ஆகி ப்ரொடியூசருக்கும் நஷ்டமாயிடும், இவருக்கும் நஷ்டமாயிடும். இது எல்லாமே கருத்தில் கொண்டுதான் படம் போயிட்டு இருக்க சமயத்துல எந்த விதமான பெரிய ரிஸ்க்கும் எடுக்காம இருக்காங்க. இப்ப என்ன செய்தி கிடைச்சிருக்குன்னா, அபிஷியலா மே 5ஆம் தேதியோட ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டா முடிய போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மே 5ஆம் தேதிக்கு அப்புறமா தமிழகத்துல பிரம்மாண்டமான மாநாடு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் மாநாடு இங்க நடத்ததான் பிளான் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல. தென் மாவட்டங்கள்ல மாநாடு எப்பயுமே அரசியல் கட்சிகள் நடத்துவாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஏரியால நடத்துவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு அங்க நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில நடந்து விசாலையில நடந்தது. இப்ப நம்ம தளபதி விஜய் அவர்கள் 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது பூத் கமிட்டிகள் இப்ப பயங்கரமா அமைத்து கொண்டு இருக்கோம். ஒரு கட்சிக்கு அடித்தளமே பூத் கமிட்டி தான். அது ஸ்ட்ராங் படுத்தினா கட்சி ஆட்டோமேட்டிக்கா வளரும். திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அடித்தளம் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பூத் கமிட்டிகள் திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் பூத் கமிட்டிக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் மட்டும் இல்லாம தேமுதிகவும் இப்ப பூத் கமிட்டிக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பூத் கமிட்டி மாநாட்டை தான் நடத்துவதற்கான இடத்தை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரியில இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறதாம். இந்த பூத் கமிட்டி மாநாட்டுல எல்லாரும், அதாவது தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடந்துச்சு பாத்தீங்களா, தமிழக மக்கள் முக்காவாசி பேர் அங்கதான் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த பூத் கமிட்டி மாநாட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பூத் கமிட்டி மாநாடு அந்த நிர்வாகிகளும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மட்டுமே இந்த மாநாட்டுல கலந்து கொள்வார்கள். அதனாலதான் ஒரு கல்லூரியில, அதாவது ஒரு பிரைவேட் கல்லூரியில ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல இந்த ஒரு மாநாட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இடமும் ஓகே ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த மாநாடு எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாநாடு அடுத்த மாதம், அதாவது மே 15ஆம் தேதிக்குள்ள நடத்துவதற்கான பிளான்ல இருக்காங்களாம். மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த மாநாடு நடச்சிட்டு அப்புறமா பூத் கமிட்டியை கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணம் டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்க போகிறது. இது ஒரு டைம் கிடையாது, 3 டைம் தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊரா சுற்றுப்பயணம் செல்ல போறாங்களாம். இதனால ஒரு மிகப்பெரிய பவர் எப்படின்னா, நம்ம டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸே ஓரம் கட்டி வின் பண்ணாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இந்த டைம் தமிழகத்துல திமுக, அதிமுகவை ஓரம் கட்டுவதற்காக 3 டைம் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய போறாங்க. இதெல்லாம் அவரோட பிரச்சாரம் மூலமாவே தான் அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரித்து கூட்டணி கட்சிகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்ன விஷயம். அதனால ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் இருக்க போகிறது. இந்த சுற்றுப்பயணம் மூலமா பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
நாம நினைச்சது எல்லாமே நடக்க போகிறது. இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இறங்க போறாங்க, தமிழக மக்களை வந்து டைரக்டா வந்து அவங்க ஊருக்கே போய் சந்தித்து பேச போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா. அது வந்து நிறைவேற போகிறது. அதுக்கு முன்பு வந்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு வந்து இருக்க போகிறது. இந்த மாநாடு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கட்டமைப்பு வந்து உறுதி செய்யும் ஒரு பிரம்மாண்டமான மாநாடா வந்து இருக்க போகிறது. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். ஸோ பல நாள் ஆசை வந்து தளபதி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ மூலமா நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது வந்து தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் மீது வந்து இப்போ வரைக்குமே ஒரு விமர்சனம் வந்து இருக்கு. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்களா, மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது, அந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தளபதி விஜய் அவர்கள் பேசுறாங்க, அதுக்கப்புறமா வந்து போயிடுறாங்க. இது அரசியலா, எப்ப வந்து மக்களை வந்து சந்திக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி பல மடங்கு வந்து அதிகமா வந்து விமர்சனம் வந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஒரு விமர்சனத்தை தளபதி விஜய் மீது வந்து பயங்கரமா வந்து வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து தளபதி விஜய் மீது வந்து கிரியேட் ஆகி கொண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனா வந்து இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற விதமா தான் அப்பவே அந்த ஒரு செய்தி வந்து வெளியானது. அதாவது தளபதி 69 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து தளபதி வந்து இருக்காங்க. அந்த திரைப்படத்துக்கு 250 கோடி ரூபாய் வந்து சம்பளமா வந்து வாங்கியிருக்காங்க. அதனால அந்த திரைப்படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இதுதான் என்னோட கடைசி திரைப்படம், இந்த திரைப்படம் முடிச்சா நான் முழு அரசியல் வந்து ஈடுபடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால தன்னோட கடைசி திரைப்படத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஃபுல் அரசியல் வந்து ஈடுபடும் போது வந்து ஏதாவது கேஸ், ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த திரைப்படம் ஸ்டாப் ஆகி ப்ரொடியூசருக்கும் நஷ்டமாயிடும், இவருக்கும் நஷ்டமாயிடும். இது எல்லாமே கருத்தில் கொண்டுதான் வந்து படம் போயிட்டு இருக்க சமயத்துல வந்து எந்த விதமான பெரிய ரிஸ்க்கும் வந்து எடுக்காம இருக்காங்க. இப்ப என்ன செய்தி கிடைச்சிருக்குன்னா, அபிஷியலா மே 5ஆம் தேதியோட ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிய போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மே 5ஆம் தேதிக்கு அப்புறமா தமிழகத்துல பிரம்மாண்டமான மாநாடு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு இங்க நடத்ததான் பிளான் பண்ணாங்க, ஆனா வந்து கிடைக்கல. தென் மாவட்டங்கள்ல வந்து மாநாடு வந்து எப்பயுமே அரசியல் கட்சிகள் நடத்துவாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஏரியால வந்து நடத்துவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு வந்து அங்க நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில வந்து நடந்து விசாலையில வந்து நடந்தது. இப்ப வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பூத் கமிட்டிகள் வந்து இப்ப பயங்கரமா வந்து அமைத்து கொண்டு இருக்கும். ஒரு கட்சிக்கு வந்து அடித்தளமே வந்து பூத் கமிட்டி தான். அது வந்து ஸ்ட்ராங் படுத்தினா வந்து கட்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வளரும். திமுக வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து அடித்தளம் வந்து கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பூத் கமிட்டிகள் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் வந்து தளபதி விஜய் அவர்கள் பூத் கமிட்டிக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் மட்டும் இல்லாம தேமுதிகவும் இப்ப வந்து பூத் கமிட்டிக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பூத் கமிட்டி மாநாட்டை தான் வந்து நடத்துவதற்கான இடத்தை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு தனியார் கல்லூரியில வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகிறதாம். இந்த பூத் கமிட்டி மாநாட்டுல வந்து எல்லாரும், அதாவது வந்து தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடந்துச்சு பாத்தீங்களா, தமிழக மக்கள் முக்காவாசி பேர் அங்கதான் இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டுல வந்து இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பூத் கமிட்டி மாநாடு வந்து அந்த நிர்வாகிகளும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மட்டுமே வந்து இந்த மாநாட்டுல கலந்து கொள்வார்கள். அதனாலதான் வந்து ஒரு கல்லூரியில, அதாவது வந்து ஒரு பிரைவேட் கல்லூரியில ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து இந்த ஒரு மாநாட்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இடமும் வந்து ஓகே ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த மாநாடு எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாநாடு வந்து அடுத்த மாதம், அதாவது மே 15ஆம் தேதிக்குள்ள நடத்துவதற்கான பிளான்ல வந்து இருக்காங்களா. மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த மாநாடு நடச்சிட்டு அப்புறமா வந்து பூத் கமிட்டியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திட்டு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் வந்து தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணம் வந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் வந்து இருக்க போகிறது. இது வந்து ஒரு டைம் கிடையாது, 3 டைம் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊரா வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போறாங்களாம். இதனால வந்து ஒரு மிகப்பெரிய பவர், எப்படின்னா வந்து நம்ம டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெரிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸே வந்து ஓரம் கட்டி வின் பண்ணாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இந்த டைம் வந்து தமிழகத்துல வந்து திமுக, அதிமுகவை ஓரம் கட்டுவதற்காக 3 டைம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பிரச்சாரம் வந்து செய்ய போறாங்க. இதெல்லாம் வந்து அவரோட பிரச்சாரம் மூலமாவே தான் அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரித்து கூட்டணி கட்சிகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே வந்து ஆதவர்ஜன் அவர்கள் சொன்ன விஷயம். ஸோ அதனால வந்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் வந்து தமிழகம் முழுவதும் இருக்க போகிறது. இந்த சுற்றுப்பயணம் மூலமா பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?